Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்பள பொடிமாஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியானதுங்க. நம்ம வீட்ல அப்பளம் மட்டும் எப்பவும் பொரிச்சிருக்கோம். நம்ம கடையில் வாங்குற அந்த உளுந்து அப்பளம் தாங்க இது. இந்த உளுந்து அப்பளத்தை நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம வழக்கமா அப்பளம் எல்லாம் பொரிச்சு வைப்போம். வீட்டில் இந்த மாதிரி நிறைய அப்பளம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி அருமையாக செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி பொரிச்ச அப்பளம் ஒரு 10 எடுத்துக்கணுங்க. 10 எடுத்து அதை அப்படியே உடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்து வந்துடுறேங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா அப்பளத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு ஆனில் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாய் நீள் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் குழந்தைங்க எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு அப்பளத்துலேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம அதில் சேர்க்கணும் தேவையில்லை. நம்ம இதுக்கு மட்டுமே சேர்த்தா போதும். நல்லா இந்த வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது நம்ம குட்டி குட்டியாக நம்ம உடச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்பளம் 10 எடுத்து அந்த அப்பளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய கலையோடு சேர்த்து இந்த அப்பளத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுருணுங்க. கடைசி இது கூட ஒரு 3 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருணுங்க. ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். சூப்பராக நம்மளுடைய ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லியும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையிலையும் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் அப்பளத்தை வச்சு செஞ்ச ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த அப்பள பொடிமாஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.